சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகனே, மலையாளம் போறியா? போகாதே. மந்திரவாதினா சாமானியப்பட்டவன் நினைச்சியடா? தாயுடைய வார்த்தை கொஞ்சம் கேளு. சாமானியப்பட்ட நினைச்சியா? அப்படி நினைக்காத. தேச திருநாறு போடுற மந்திரவாதி நினைச்சியா? ஆமா, தொழில் தெரிஞ்சவன். இருக்க பறக்க வேலை செய்வான். நல்ல தொழில் வேலை செய்வான். இப்ப இருக்கான பிறகு பார்க்க முடியா? ஆமா, மறைச்சிருவான். இல்லையா? என் மகனே, இருக்க பறக்க வேலை செய்வான்டா. ஆமா, வேலை செய்வானடா. பிறகு பார்க்க முடியா? மாத்திருவான். இருந்தா எந்திரிக்க மாட்டான், எந்திரிச்சா இருக்க மாட்டான். இருக்க மாட்டான். படுத்தா எந்திரிக்க மாட்டான். ஆமா, எந்திரிச்சா படுக்க மாட்டான். அப்படியே இருப்பான். ஆமா, மந்திரத்திலே மகா தீரனா இருக்கிறான்டா. மந்திரத்திலே மகா கொடிவன்டா. அவனை மாதிரி நீ உலகத்துல மந்திரத்திலே அப்படி என்னமா வேலை செய்வான்? அப்படி அவன் என்ன படிச்சிருக்கிறான்? என்ன செய்வான் என்றா கேட்கிறேன். என்னிடத்திலே கேட்கிறேயே பகவதியே. அம்மா, அந்த செண்டாள என்ன செய்வான் தெரியுமாடா மகனே? என்னம்மா? ஏ அம்மா, அம்மி ஊரம் மருந்தரப்பா. அம்மி ஊரம் மருந்தரப்பான். மறைச்சிட்டே இருப்பான். அப்படி அரைச்சாங்கன்னா அந்த அம்மியே ஆகாயத்துல பறக்கும். ஆமா, பறக்க செய்யக்கூடிய திறமை அவன் இடத்துல. சுழவரட்டி பறக்க வைப்பான். பகவதி, ஒரு ஈனசாதி உலகனை பற்றியா என்னிடத்துல இவ்வளவு பெருசா பேசுறேன்? அவனை பற்றி என்ன பேசுறே?
மந்திரவாதி ரொம்ப பெருசா பேசுறியம்மா. பெருமையால பேசிட்டு இருக்கிற. மந்திரவாதிக்கு மட்டும்தான் மந்திரம் தெரியுமா? அப்படி நினைக்காதம்மா, எனக்கும் தெரியும்மா. நானும் படித்திருக்கிறேன். ஏ அம்மா பகவதி, அவன் மந்திரத்திலே பெரியவனானால் நான் தந்திரத்திலே பெரியவன். ஆமா, தந்திரத்துல நான் தாலி கட்டுவேன். மந்திரங்கால் மதிமுக்கா. பேசுறான். மந்திரங்கா கால் தான் மதிமுக்கா. ஆமா ஆமா. அதனால் ஏ அம்மா பகவதி தாயே, அவன் ஓம் என்று எழுதினால் அதற்கு உயிர் கொடுப்பதே நான் தான். ஆமா, அந்த எழுத்தா நான் இருக்கிறேன். அந்த ஓம்னு எழுதி இம்ம நான் மேல குத்து வைக்காம இல்லையா? ஆமா, ஒரு கோலப்புள்ளி போடுறான் பாரு, அதான். அதனால் நான் இல்லாமல் ஒரு அணுவை கூட இவனால் ஆட்ட முடியாது. ஆமா, வர முடியாது. அதனால் ஏ அம்மா பகவதி தாயே, ஏ அம்மா பகவதி அம்மே, ஏ உமையவனே, என்னடா நல்வாக்கு நீ கோடம்மா, நல்வாக்கு நீ கோடம்மா, அஞ்சு நடு போய் வாக்கி வருங்கோடம்மா, வாக்கி வருங்கோடம்மா, வருகையுடன் விடை கொடம்மா, வரங்கோடம்மா, வாக்கியே வருங்கோட, பல்லயத்தை கை கூடம்மா, தேதி விடை கோடம்மா, தேதி விடை கோடம்மா, திரும்பை கை ஓடம்மா, மலையாளம் விடை கொடம்மா. மலையாளம் போறேன். போகிறேம்மா, போகிறேன். விடை கொடு. ஒரு வரத்தை கூட கூடநாடு போறேன். போகிறேன் தாயே. குமரி பகவதி எனக்கு விடை கொடு. ஆமா, விடை கொடுத்து அனுப்பு. அம்மா பகவதி பலகா, விடை கொடுத்து அனுப்பு அப்படின்னு தாயா கேட்டான். ஆமா, கேட்கிறான். உடனே அம்மை பகவதியா தெரிவிக்கிறார். ஏ மகனே, ஏ பலகா, ஆமா, பிடிவாதமா இருக்கிற. ஆமா ஆமா, பிடிவாதத்துக்கு மருந்து இல்லை. அப்பா ஏ மகனே, அப்படி அப்படி மலையாளம் போவது உண்மையாரா? அப்படி. அந்த மலையாள நாட்டை பற்றி இன்னும் கொஞ்சம் பெரிதா சொல்லுகிறேன். ஆமா, கேள்விப்பட்டு இருக்கியா? சொல்றேங்க. பேசுறேன் பேசுறேன். மலையாளம் எப்படி நாடு தெரியுமா? எப்படி அம்மா? அஞ்சு வச்சி மலையாளம், அதுக்கு அடுத்தால் இருக்கிறது கொல்லங்கொச்சி கோழிக்கோடு குழுக்கு மலையாள சீமை. ஆமா, ஆழமான தேசம். நந்தமலூர் சலுகக்கரை. அப்படி அந்த மலையாள நாடு நீரெல்லாம் சபரி நாற்றம். ஆமா, கொஞ்சம் துர்நாற்றம் வீசும். நிலங்கள் எல்லாம் ஏழு வெள்ளம். இருக்கட்டும் இருக்கட்டும். ஊர்கள் எல்லாம் ஒத்த சத்தை. ஆமா, ஒண்ணு ரெண்டா இருக்கும். ஒண்ணு உணவு கஞ்சி வெள்ளம். ஏன் வேற இட்லி சப்பாத்தி சாப்பிட மாட்டாங்களா? பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப அச்சங்கொச்சமா இருக்கு. இருக்கட்டுமே இல்லையா? அதுதானடா பேர் சொல்லாத மலையாளம். ஆமா, மலையாளத்தினுடைய பெருமை அதானப்பா. அதனால அந்த மலையாள நாடு போனையானா என்னம்மா? ஆனால் புவியிலே வாழ்கின்ற பெண்கள் மட்டும் ரம்பை உருவசி மாறி இருப்பார். ஆமா, நல்ல சிவப்பு சிவப்பா இருப்பாங்க. ஆமா, அதுதானடா பேர் சொல்லாத மலையாளம். மலையாளம் மலையாளம். அந்த மலையாள நாடு போனா நீ எப்படி போன தெரியுமாடா மகனே? எப்படி? ஐயா மகனே, ஐயா ஒய்யாண்டா ஆனக்கண்டா ஆனக்கண்டா அழைச்சிக்கிடாரே. அலட்டாத அலட்டாத. ஆனக்கண்டா